வணக்க மக்களே, நம்ம இன்றைக்கி வந்துற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சம்பரம்பாக்கம் மீன் மார்க்கெட் தான் வந்துருக்குறேங்க. இங்கே வந்து மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து கடல் மீனை பற்றி இந்த புரட்டாசி மாதத்தில் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். அங்கே மீன் ரேட்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாட்டு மீன்லாம் தெரிய வேணாவா, நாட்டு மீன்லாம் எப்படி இருக்குது, கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா அப்படின்னு தெரிய வேணாமா. அதனால தான் நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன். உள்ளே போய் பார்ப்போம் மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன மீன்லாம் வந்திருக்கு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா சம்பரம்பாக்கம் வந்து சரியான கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் பட்டது ஜிலேபி மீன் தான். ரேட்டு என்னன்னு கேட்போம். இல்லை எவ்வளோண்ணா ஜிலேபி? 100 தான் போடுறேன். 100 ரூபா. என்ன மீன் இது? எவ்வளோ இது? எவ்வளோ இது? கிலோ 300 ரூபாவா? இது உழுவையா? இது 300 ரூபா. 150 ரூபாக்கா? ஒருத்தர்கிட்ட கேட்டதுக்கு இந்த மீனை வந்து கெளுத்து மீன் சொன்னார். நம்ம வந்து ஏரியில் குளத்தெல்லாம் பார்த்துக்கிறேன், கெளுத்து மீன் வேறு மாதிரி இருக்கும். இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு, அவர்கிட்ட கேட்டுக்கலான்ட்டு இது என்ன மீனான்னு கேட்டேன். அவரும் பார்த்தீங்கன்னா கெளுத்து மீன் சொல்கிறாரு. நீங்களே பாருங்களேன். அண்ணா இது என்ன மீன்? அது எவ்வளோண்ணா கிலோ? 200 ரூபா. வவால் எவ்வளோண்ணா? எல்லாமே 200. எல்லாமே 200. எவ்வளோக்கா விரல் எவ்வளோக்கா? 500 ரூபாவா? எவ்வளோ ஜிலேபி? எவ்வளோ? 100 ரூபாவா? ஜிலேபிலாம் 100, கெளுத்திலாம் 200, வவால் 200, கெளுத்தி 200. எவ்வளோக்கா வவால்? 200 ரூபாவா? சம்பரம்பாக்கத்தில் இந்த பாட்டி ஃபேமஸ்ஸு. நிறைய யூடியூபர்ஸ் வந்து இவங்ககிட்ட தான் வந்து பேட்டி எடுப்பாங்க. அருமையாக பேசுவாங்க, செல்லமாக நல்லா பேசுவாங்க. நீங்கள் மீனை வந்து இவங்ககிட்ட வாங்கலாம், கம்மி பண்ணியும் கொடுப்பாங்க. எவ்வளோம்மா? அப்பாடி எவ்வளோ பெரிய மீன் பாருங்களேன். இந்த மீனை தாங்க பேர் கேட்கலான்ட்டு போனேன் நான். அதுக்குள்ளேயே மீனை சேல்ஸ் பண்ணிட்டாங்க. 600 ரூபா வந்த ஒரு மீன். 6 கிலோ இருந்தது இந்த மீன். ஒரு ஹிந்திக்காரனாக தான் வாங்கினானுங்க இந்த மீனை மொத்தமாகவே. இப்போ ஒரு மீனை கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த மீனோட பேர் யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுப்பாங்கல்ல, தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன மீன் இது? என்ன மீன் இது? எவ்வளோடா? எவ்வளோக்கா அது கிலோ? அது அது என்ன மீன்? கட்லாவா? அது லோகா? அண்ணன் ஒருத்தர் அங்கே வந்து மீன் வெட்டிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு கிலோவுக்கு வந்து எவ்வளோ வாங்குறீங்க, எந்தெந்த மீனுக்கு எவ்வளோ ரேட் வாங்குறீங்க, வெட்டுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுன்னு கேட்போம். இல்லை எவ்வளோண்ணா கட்டிங்களா? சொல்லுங்க. வராலுக்கு வந்து 40 ரூபா, வவாலுக்கு 30 ரூபாவா? கண்ட ஜிலேபியில் 20 ரூபா. என்ன மீன் இதெல்லாம்? இது என்ன மீன்? குலகண்டை சொல்லுவாங்க. எவ்வளோண்ணா கிலோ இது? 200 ரூபா. அது அது என்ன மீன்? உழுவை.
அது எவ்வளோண்ணா? அது 200 அதுவும் 200ரூவா? அது 300 300ரூவா? அது 100 இது ஜிலேபி ஜிலேபி. ஜிலேபி 100ரூவா. ஜிலேபி 100 இந்த மார்க்கெட் எல்லா நாளுமே இருக்குமா? எல்லா நாளுமே இருக்குமா மார்க்கெட்டு? எல்லா நாளும் இருக்கும். கூட்டம்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இந்திக்காரனுங்க அதிகமாக இருந்தானுங்க. இதில் வந்து 75% இந்திக்காரன் தான் இருந்தாங்க மீன் வாங்குறதுக்கு. நம்ம ஆளுங்கெல்லாம் கம்மியாக தான் இருந்தாங்க. புரோட்டாசின்றதுனால கம்மியாக வந்தாங்களா என்னன்னு தெரியல. அங்கே வந்து கோழிலாம் விற்றுட்ருக்காங்க. அங்கே போயிட்டு வந்து கோழிலாம் என்ன ரேட்டுன்றதை கேட்போம் வாங்க. நாட்டுக்கோழி என்ன இது? நாட்டுக்கோழி தானே அது? நாட்டுக்கோழி தான். நாட்டுக்கோழி சொல்லுவாங்க, சோனாலி சொல்லுவாங்க. சோனாலி நாட்டுக்கோழி இது. இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை இடம் ஆழத்தில் உட்காராது. சேவல் போட்ட இருக்குது. பேர் வந்து 500 ரூபா வரும். பேர் வந்து 500 ரூபாவா? சரி, இதெல்லாம் ஒரே ஜாதி தானா? லவ் பேர்ட்ஸ் இருக்குது. லவ் பேர்ட்ஸ் பேர் 450 ரூபா வரும். பேர் வந்து 450 ரூபா லவ் பேர்ட்ஸு. பிஞ்சஸ் இருக்குது நம்மகிட்ட. இது என்ன மீன்? இது என்ன இது? பிஞ்சஸா? பிஞ்சஸ் இது. பேர் இது 450 ரூபா வரும். 450 ரூபா. ரோமர் புறா இருக்குது. பியூர் ஒயிட்டு. ரோமர் புறாவா? சரி, 850 ரூபா வரும் பேர். 850 ரூபா பேர். அது இல்லாத நம்ம பெரிய கோழியாக வச்சுருக்கோம். அது கோழி. இதெல்லாம் ஃபிஷ்ஷஸ் வேறு வச்சுருக்கோம். இதெல்லாம் எவ்வளோ ரேட்டு? அது கோழிலாம் 700 ரூபா வரும். நாட்டுக்கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழி அது. இதெல்லாம் அவையும் உட்காரும். அதில் உட்காரும். அவையத்தில் உட்காரும். சரி, கருங்கோழி ஜோடி 1800 ரூபா வரும். ஜோடி வந்து 1800. ஒரிஜினல் கோழி விசிட் பண்ணி எடுத்துக்கணும். இது அங்கே ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்குமா கடை? ஞாயிற்றுக்கிழமை தான். அப்புறம் மீன் இருக்குது. மீனும் இருக்குது. நம்பர் கொஞ்சம் சொல்லுப்பா. 7200369900. நீங்கள் கோழி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோழி கூட இங்கே விற்கிறாங்க. சம்பரம் பக்கத்தில் சொனாலி கோழி விற்கிறாங்க. ஜோடி வந்து 500 ரூபாவா. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஃபோன் நம்பர் அவங்கள்ட்ட வாங்கியிருக்கேன். நீங்கள் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருவார். நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அப்படியே ரோட்டை கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே நத்தை, நண்டு அதெல்லாம் விற்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நண்டு இல்லை, நத்தை மட்டும் இருந்தது. ரேட்டு என்னன்னு கேட்போம். ஆனால் எவ்வளோ அது நத்தா? அரை கிலோ 150. ஆமாம், 150. மக்களே, நீங்கள் யாராவது இந்த மீனை பார்த்துருக்கீங்களா? நாட்டு மீன் தான். இதுவும் நாட்டு மீன் தான். நான் வந்து சின்ன வயசில் பார்த்ததுங்க. அதுவும் சின்ன சைஸில் தான் பார்த்துருக்கேன். இவ்வளோ பெருசாக இப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன். போயிட்டு மீனோட ரேட் நன்றதும் கேட்போம். அப்படியே மீனோட பேர் என்னன்னு கேட்போம். 500 ரூபாய். ஆரா மீன் 1 கிலோ 300 ரூபாய். ஆரா மீனா? ஆரா மீன். ஆனால் சிலையாவே கொடுங்கடா 300 ரூபாய். நீங்கள் செம்பரம்பாக்கம் மீன் வாங்க வந்துட்டீங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கேயே சைட்லேயே பார்த்தீங்கன்னா காய்கறி, மளிகை பொருள் எல்லாம் விற்கிறாங்க. அப்படியே நீங்கள் ரோட்டை கிராஸ் பண்ணி போனீங்கன்னா வாத்தம் இருக்குது. வாத்தம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு வாத்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாத்து கடை இருக்குதுங்க. சம்பரம் பாகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாத்து கடை இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே ரேட்டு தான், 300 ரூபா தான். நீங்கள் 300 ரூபா ஊற்றி வாங்கிட்டீங்கன்னா அவங்களே வந்து க்ளீன் பண்ணி வெட்டி பக்காவாக உங்கள் கையில் விட்டுருவாங்க. என்ன ஒன்று கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ எவ்வளோங்க வாத்து? 300 ரூபாண்ணா. நம்ம பார்த்தீங்கன்னா சம்பரம்பாக்கத்தை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. மார்க்கெட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். என்னென்ன மீன் வந்திருக்குது, என்னென்ன மீன்லாம் இருக்குது, மீனோட ரேட்லாம் என்ன இருக்குது அப்படின்னு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிஷ் மார்க்கெட் தான் சொல்லுங்கள். அங்கே வீடியோ எடுத்து போடலாம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.